வணக்கம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கிறோம். நேற்றைய தினத்தில் பேசப்பட்ட ஒரு விடயம் மின்தடை என்கின்ற ஒரு விடயம் பேசப்பட்டு ஏன் திடீரென்று இந்த மின்தடைப்பட்டது. நேற்றைய தினத்தில் அதிகளவிலான நேரம் மின்தடை ஏற்பட்டிருந்தது. காரணம் குரங்குதான் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த குரங்குதான் என்கின்ற விடயம் சமூக வலைத்தளத்தை துறந்தால் எந்த பக்கத்திலையுமே குரங்கினுடைய புகைப்படத்தை போட்டு தன்னை காரணம் காட்டுவதாக குரங்கே சொல்வதுவாறான பல்வேறுபட்ட கட்டுரைகள், பல்வேறுபட்ட விமர்சனங்களை கொண்ட புகைப்படங்கள், பல்வேறுபட்ட ஒரு கேலி சித்திர பதிவுகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவ்வாறே குரங்கை ஏதாவது ஒரு விதத்தில் தாக்கி கதைத்து இல்லாட்டி பேசி அப்படியே அனூர அரசை சாடுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய சாடல் சார்ந்தும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த பின்னணியில தான் நேற்றைய தினம் நாடு முழுவதும் ஏற்பட்ட இந்த மின்தடைக்கு நாங்கள் தான் காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கின்றோம் என்று அந்த குரங்கு ஒரு தங்கள் மீது வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டை எவ்வாறு இல்லை என்று சொல்கிறதோ அவ்வாறான ஒரு வர்ணனை கட்டுரைகளெல்லாம் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதை பார்க்கின்ற பொழுது நாடு முழுவதும் நேற்றைய தினம் ஏற்பட்ட மின்தடைக்கு நாங்கள் தான் காரணம் எனும் குற்றச்சாட்டை முற்றாக மறுக்கின்றோம். எனவே நாட்டில் ஏற்பட்ட தேங்காய் தட்டுப்பாட்டுக்கும் நாம் தான் காரணம் என்று அனுர அரசாங்கம் மீது வீண்பலி போட்டுள்ளது. இந்த செயற்பாடு எமது குரங்கு சமூகத்தை முற்றாக அளிப்பதற்கான சதித்திட்டம் தான் இதுவோ எனும் சந்தேகம் தங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. காரணம், கடந்த கால அரசாங்கம் அவர்களை சீனாவிற்கு நாடு கடத்த திட்டமிட்டிருந்தார்கள். ஆறறிவு படைத்த மனிதர்களுக்கு தான் காட்டை அளிக்கின்றார்கள். அதனால் மழை பொழிவது இல்லை. நாம் தண்ணீருக்காக ஊருக்குள்ள வர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்குது. மின் மாற்றிகள் அமைக்கும் போது நமது இனத்தின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ளாத பொறியியலாளர்கள், அதற்கு ஒரு சபை, அதை அங்கீகரிக்க ஒரு அமைச்சரவை, இதற்கு ஒரு தேர்தல், இப்படி பொறுப்பற்றவர்கள் நாட்டை ஆள்வது கவலையாக இருக்குது. பொறியியலாளர்கள் இல்லாத காலத்திலேயே ராமர் பாலத்தை தங்களுடைய சமூகம் அமைத்தது. இதை நீங்கள் வரலாறுகளில் படித்திருப்பீர்கள் என்று அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்குது. இவ்வாறு சிந்தனை உள்ள பலம் பொருந்திய இனமாக தங்களுடைய இனத்தின் மீது வீண்பலி போட வேண்டாம் என தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக இந்த குரங்கு சொல்வதாக ஒரு வர்ணனை கட்டுரையை வாசித்திருந்தேன். இந்த மின்தடைக்கும் தேங்காய் விலையேற்றத்துக்கும் தங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. லஞ்ச ஊழல், ஈஸ்டர் தாக்குதல் போன்ற பிரச்சனைகளை கண்டுபிடித்து மக்களுக்கு உண்மையை வழிகொண்டு வர ஆட்சிக்கு வந்த நீங்கள் தற்போது இல்லாமல் தேங்காவையும் அரிசியும் என கூத்து காட்டுவதை நிறுத்துங்க. நாங்கள் குரங்கு சோட்டை செய்வதாக கூத்தாடும் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள் நீங்கள் ஆடும் கேலி கூத்துக்கும் வித்தியாசம் இல்லை. தேர்தல் மேடைகளில் வாய்களையே ஜனநாயகம் பேசிய நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாய்களை மூடச் சொல்வது நியாயமா? அடுத்தவனை நோக்கி நீங்கள் ஒரு விரல் நீட்டும் போது மற்ற 4 விரல்களும் உங்களை நோக்கி உள்ளது என்கின்ற ஒரு விடயத்தை அங்கு மறந்து விட்டீர்கள் என்று அந்த குரங்கு சொல்லுகின்றவாறான விஷயம் அந்த வர்ணனை கட்டினையை வாசித்திருந்தேன். உண்மையில் அந்த வர்ணனை கட்டினை மூலம் புரிகிற விஷயம், குரங்கை சொல்லுகிறார்கள் தேங்காயினுடைய அந்த கட்டுப்பாட்டு விலையினை வைத்து தேங்காய் சார்ந்த உற்பத்தி குறையுது, இதுக்கான காரணம் என்ன, இந்த தட்டுப்பாடு என்னென்ற அங்கு குரங்கினுடைய விடயம் சொல்லப்பட்டது. இவற்றினுடைய எந்த செயற்பாடுகளாலேயும் இப்படி நடக்குதுண்டு. இன்னொரு விஷயம், இப்போ மின்சாரம் சார்ந்தும் பேசப்படுகின்ற பொழுது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இது இருக்கின்ற பொழுது கடந்த காலத்தில் அந்த வர்ணனை கட்டுரை சொல்லப்பட்டது போன்று எவ்வாறு சீனாவுக்கு குரங்குகளை பிடித்து கடத்தலாம் என்கின்றவாறான பல்வேறுபட்ட விடயம் பேசு பொருளாக இருந்தது. அது அவ்வாறே கிடப்புல போடப்பட்ட நிலையில் தற்போது குரங்குகளுக்காக ஒரு பல ஏக்கர் காணியை வேண்டி அதுகளை அடைப்பதற்கான ஒரு சிறை என்று சொல்லலாம். அந்த சிறையை நாங்கள் செய்து அதுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கு உணவு, நீர் தேவையானவற்றை அதுக்கு வழங்க இருக்கிறோம். அதுக்காக நாங்கள் ஒரு சிறை கூடம் ஒன்றை அமைக்கப் போகிறோம் என்று சொல்லப்பட்டிருந்த விடயம், அது பேசு பொருளான விடயத்தையெல்லாம் நாங்கள் அவதானித்திருந்த நிலையில் இப்படி செய்கின்றது ஒருவேளை குரங்கு இல்லாமல் ஒழிப்பதுக்கு தானா என்று சொல்லி புத்திஜீவிகளும் அரசியல் சாய்வு உள்ள அறிவாளர்களும் பல்வேறுபட்ட பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். இதில் மக்களும் சொல்கிறார்கள் என்னென்னத்தையெல்லாம் செய்யவன் அதெல்லாம் விட்டுட்டு குரங்கு சாட்டிட்டு இருக்கிறார்கள் என்கின்ற வாரான பதிவுகள்லாம் சமூக வலைத்தளத்தில் இருக்குது. இதெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் மின்தடையா என்கின்றவாறான ஒரு கதை, அதுக்கேற்றவாறான ஒரு அறிவித்தல் வந்திருக்கிறது. இலங்கையில் நேற்று தினம் ஏற்பட்ட இந்த மின்தடை நாடளாவிய ரீதியில் பேசுபொருளாக இருக்கின்ற பொழுதும் பல்வேறு ஊடகங்களில் இலங்கையின் நேற்றைய தினத்துக்கு ஏற்பட்ட மின்தடைக்கு
பல்வேறுபட்ட தலைப்புகள் வெளியிட்டு செய்திகளை பிரசுரித்திருந்தது. அதில் குரங்கினால் இலங்கையில் ஏற்பட்ட மின்தடை என்ற பொருளில் பல்வேறு சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டிருந்த அந்த செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உள்ளூரில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் இவ்வாறான தலைப்பு போடுவது என்பதை பல்வேறுபட்ட பேசு பொருளை கொன்றும், இதில் சர்வதேச ஊடகங்கள் என்கின்ற பொழுது எங்களுடைய இலங்கையினுடைய ஸ்ரீலங்காவினுடைய நிலை சார்ந்து ஊடகங்களில் இருக்கக்கூடிய அந்த விடயம் சர்வதேசத்தில் எவ்வாறான ஒரு உற்றுநோக்கலையும் கவனிப்பையும் கொண்டு வந்திருக்கும் என்பதை நாம் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். அதை விட சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி இன்றும் நாளையும் 1.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இலங்கை மின்சார சபை சொல்லியிருக்கு. தற்போதைய நிலையை கருத்தில் கொண்டு மின்தடையை நடைமுறைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டிருப்பதாக மின்சார சபை குறிப்பிடுகின்றது. இதன்படி பிற்பகல் 3:30 மணி முதல் இரவு 9:30 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு 1.5 மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டிருக்குது. நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையத்தை மீண்டும் தேசிய மின் அமைப்புகளுடன் இணைக்கும் வரை மின்சார தடையை நடைமுறைப்படுத்த வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் இன்றைய தினம் தீர்மானிக்கப்படும் என்று சொல்லியும் இலங்கை மின்சார சபையெல்லாம் அறிவித்திருந்தது. இது தொடர்பாக விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. இன்றைய கலந்துரையாடலில் மின்வெட்டு இல்லாமல் மின்சார விநியோகத்தை நிர்வகிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து கவனம் செலுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையின் கொழும்பின் சில பகுதிகளில் இன்றும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு 13 உள்ளிட்ட பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது. இதேவேளை நேற்றைய தினம் காலை 11:15 மணி முதல் மாலை வரை நாடளாவிய ரீதியில் திடீர் மின்வெட்டு ஏற்பட்டதுடன் பொதுமக்கள் பல்வேறுபட்ட சிரமங்களையும் அசௌகரியங்களையும் எதிர்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களிலும் கூட இவ்வாறு மின்தடை ஏற்படக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் கொழும்பின் பல பகுதிகளிலும் மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. நாடளாவிய ரீதியில் இந்த மணி நேரத்தில் 3:30 தொடக்கம் இரவு 9:30 மணியான இந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் மின்தடை ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த செயற்பாட்டை பார்க்கின்ற பொழுது மீண்டும் மின்வெட்டு நாளாந்தம் அவர்களுக்கு ஏற்ற நேரத்தில் ஒவ்வொரு இடங்களாக மின் தடைப்பட போகின்றது என்பது தெரிகிறது. பல்வேறுபட்ட அசௌகரியங்கள் வரப்போகிறது. இதில் முக்கியமானவருடைய மீண்டும் மின் தடை சார்ந்து இல்லாட்டி மின் கட்டணம் குறைப்பு சார்ந்து பேசியவர்கள் திடீரென மின்னை தடை செய்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது இதனால் பல பேருடைய வாழ்வாதார நிலை பாதிக்கப்படும். பல பேர் கல்வி கேட்கின்ற மாணவர்களுடைய நிலை பாதிக்கப்படும். வயது போனவர்கள் வசிக்கின்ற வீடுகள் எல்லாம் பல்வேறுபட்ட அசௌகரியங்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த மின்தடை இப்படியே தொடர்ச்சியாக இருக்குமா, நிரந்தரமான மின்தடை அல்லாட்டி இது தற்காலிகமாக இன்றும் நாளையும் இருக்க போறதா என்று சொல்லி பல விமர்சனங்களை கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையில் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியை ஆட்சிக்கு நாங்களாக எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரு மாற்றம் தேவை என்று கொண்டு வந்தோம். ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியானது இன்று நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் அதிலும் குறிப்பாக தமிழர் தாயக பகுதியில் என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்வி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான ஒரு விடயம், தமிழர் தரப்பில் இருந்து வடக்கில் இருந்து 3 மக்கள் பிரதிநிதிகளை தேசிய மக்கள் சக்திக்கு நாங்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கின்றோம். அவர்கள் இதுவரையில் தமிழ் மக்கள் சார்ந்து பேசிய விடயங்கள் என்னவென்றால் இல்லை. இதில் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம், கடந்த எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மாபெரும் போராட்டத்துக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார்கள். காணியினுடைய தையிட்டியில் இருக்கக்கூடிய அந்த விகாரை அமைத்திருக்கக்கூடிய காணியினுடைய உரிமையாளர்கள், அதுக்கு பல்வேறுபட்ட கட்சிகளும் தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய உடைந்து இருக்கக்கூடிய ஒற்றுமையின்மையினால் சிதறி இருக்கக்கூடிய பல கட்சிகளும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார்கள். பல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சொல்லியிருக்க என்னுடைய ஆதரவு என்றும் மக்களுக்கு இருக்கும் என்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். இது சார்ந்து பேசிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிங்கள தரப்பில் இருக்கக்கூடிய பல மக்கள் பிரதிநிதிகள் சொல்கிறார்கள், தையிட்டி விகாரியை எக்காரணம் கொண்டும் இடிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதில் தேசிய மக்கள் சக்தி சொல்லுகின்றது, நாங்கள் தையிட்டி விகாரியை இடிக்க மாட்டோம், அது சார்ந்து அதுக்கு இணக்கமாக எட்டப்படக்கூடிய ஏதாவது ஒரு சாதகமான தீர்வை பற்றி பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கான தீர்மானத்தை எடுப்பது வெகு விரைவில் நடக்கும் என்று சொல்கிறார்கள். இதிலும் இன்றைய தினம் அமைச்சர் சந்திரசேகர் பேசியிருக்கின்றார், தையிட்டி விகாரை இடிக்க முடியாதவாறு. ஏனென்றால் கடந்த காலங்களில் அந்த விகாரை கத்தி வரமிடும் போது விகாரை உயருகின்ற பொழுதெல்லாம் பேசாமல் இருந்தவர்கள் இப்பொழுது எங்களிடம் இப்போது நாங்கள் வந்திருக்கக்கூடிய எங்களோட ஆட்சியாளர்கிட்ட இதை மீண்டும் கொண்டு வந்து இது சார்ந்தான ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணுவது என்பது நாட்டை சரியான முறையில் வழிநடத்த முடியாமல் போறதுக்கு ஒரு பாதுகாத்தன்மையாக அமையும் என்கின்றவாறான கருத்தை முன்வைத்திருக்கின்றால். இதிலும் குறிப்பாக
ஒரு பெரிய அளவில் கட்டப்பட்டு இருக்கின்ற ஒரு விடயம் ஆலயமாக தரிசனம் பெறுவதற்காக, இதிலும் குறிப்பாக பல்வேறுபட்டவர்களும் இந்த விகாரைக்கு மக்கள் மத வழிபாடுகளுக்காக சென்று வருகிறார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மதத்தினுடைய இடத்தை ஒரு ஸ்தலத்தை எவ்வாறு இடிப்பது என்ற கேள்வியை கேட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய பேசுபொருளை பார்க்கின்ற பொழுது விகாரையை இடிக்க முடியாது, அது சார்ந்து மக்களுக்கு மாற்றுக்காணிகள் வழங்குவது சார்ந்தோ இல்லாட்டி அவர்களுடைய பிரச்சனைகள் சார்ந்தோ இட்டி தீர்மானம் எடுக்கலாம் என்கின்றவாறான அவருடைய பதில் மிக தெளிவாக தெரிகின்றது. அவருடைய கருத்தினூடாக கூட இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட போகின்றது. நாட்டில் பல்வேறுபட்ட பொருட்களுடைய தட்டுப்பாடு ஏற்பட்டது, விலை உயர்வு ஏற்பட்டது, மின் தடை ஏற்பட்டிருக்கிறது, தமிழ் மக்களுக்கு வழங்கப்படக்கூடிய காணிகள் இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது. இதிலும் அமைச்சர் சந்திரசேகர் சொல்லியிருக்கின்ற விடயம், அவள் கடந்த காலத்தில் விகாரை கட்டுகின்ற பொழுது விட்டுட்டு தற்போது சொல்லுகின்றார்கள் தங்களுடைய ஆட்சியில் மக்களுக்கான சேவையை செய்ய விடாமல் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் சரி மக்களும் சரி தங்களுக்கான அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று. இந்த விடயம் எவ்வளத்துக்கு சாதகமாக இருக்க போகிறது? கடந்த காலங்களில் அந்த காணி எவ்வாறு உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தது என்கின்றதை பல இடத்தில் மறந்துவிட்டு பேசுவதையெல்லாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லி மக்கள் பிரதிநிதிகள் சொல்வதை நாம் அறிகின்றோம், கேட்டிருக்கின்றோம். ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். எதிர்வருகின்ற இந்த பௌர்ணமி தினத்தன்று நடக்கப் போகின்ற மாபெரும் போராட்டத்துக்கு எவ்வாறு அனுர் அரசு பதில் வழங்கப் போகின்றது என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது. நாட்டில் அரிசி உயர்வு, தட்டுப்பாடுகள், அதே போன்ற மின் தடை, இப்பொழுது காணி சார்ந்து மக்கள் போராட்டத்துக்கு வீதிகளுக்கு இறங்கியிருக்கிறார்கள். பட்டதாரிகளுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நீண்டு கொண்டே செல்கிறது. அனுர அரசினுடைய, அதாவது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் எவ்வாறான பதில்களை மக்களுக்கு, அதிலும் குறிப்பாக தமிழ் மக்களுக்கு வழங்கப் போகிறார்கள் என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.